Welcome to Regopath Cyrus Education. Today we are going to learn about an introduction to Adobe PageMaker. Chapter 2 in Computer Application. So first we are going to see about desktop publishing, that is what is DTP. So DTP means desktop publishing. The desktop publishing is the creation of page layouts for documents using DTP software. DTP software or the Adobe PageMaker, Adobe InDesign, Quark Express, etc. So desktop publishing வந்து ஒரு page layout creation software. ஓகேயா, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா Adobe PageMaker, Adobe InDesign, ஓகே, Adobe related softwares எல்லாமே desktop publishing softwares தான். So it is mainly used for documentation. Okay. Next, PageMaker. Adobe PageMaker is the page layout software. It is used to design and produce documents that can be printed. We can create anything from a simple business card to a large book. Page layout software includes tools that allow you to easily position text and graphics on document pages. Using PageMaker, you can create a newsletter that includes articles and pictures on each page. ஸோ பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் என்னக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது ஒரு மேரேஜ் கார்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அந்த மேரேஜ் கார்டெலாம் பார்த்துருப்பீங்க, அந்த டிசைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு பிஸ்னஸ் கார்டு, அதாவது உங்களுக்கு வந்து அந்த விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுப்பாங்கல்ல, விசிட்டிங் கார்டு கொடுக்கறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டிசைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து புக்ஸ், இப்போ உங்களுடைய புக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இமேஜஸோடைய அந்த அந்த மாதிரி புக்ஸ் டிசைன் போட்டு அந்த புக்கில் நீங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், ஸோ பேராகிராஃப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி புக் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதை A4 சைஸில் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு, அந்த புக்கை எப்படி பிரிண்ட் பண்ணணும், எந்த அளவில் பிரிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பேஜ் மேக்கர் மூலமாக பண்ணலாம். ஸோ இந்த இது வந்து ஒரு டூல். ஸோ இது வந்து என்னன்னா டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் ஆன் த டாக்குமெண்ட் பேஜஸ். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டெக்ஸ்ட் எங்கே அமையணும், கிராஃபிக்ஸ் பிக்சர்ஸ் எங்கே அமையணும்னு சொல்லிட்டு அந்த பேஜஸில் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி அதே மாதிரி அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கும், ஆர்டிகல்ஸ் அதாவது நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் ஆர்டிகல்ஸ், புக்ஸு, மேகசின்ஸு, அதில் வர பிக்சர்ஸ் டிசைன் பண்ணுறதுக்குலாம் இந்த பேஜ் மேக்கர் வந்து யூஸாக இருக்குது. ஸோ ஹவு டு ஓப்பன் த பேஜ் மேக்கர். இப்போ எப்படி பேஜ் மேக்கர் நம்ம ஓப்பன் பண்ணணும் பார்க்குறோம். ஸோ நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, அடோப் பேஜ் மேக்கரை எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல போயிட்டு ஸ்டார்ட் கமாண்டை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஆல் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிவிட்டு தென் கோ ஃபார் அடோப், தென் யூ கேன் செலக்ட் பேஜ் மேக்கர் 7.0. ஸோ அதில் வந்து அடோப் பேஜ் மேக்கர் 7.0 இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதில் எப்படி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட்டிங் ஏ நியூ டாக்குமெண்ட். ஸோ டு கிரியேட் ஏ நியூ டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு ஃபைல் மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா Ctrl+N அப்படிங்கிற கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ Ctrl+N ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும். டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூன்னு கிளிக் பண்ண உடனே ஒரு டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். என்டர் த அப்ராப்ரியேட் செட்டிங்ஸ். ஸோ என்ன நெசசரி செட்டிங்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன செட்டிங்ஸ் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணிக்கணும் அந்த டாக்குமெண்ட் டயலாக் அந்த செட்டப் பாக்ஸில். தென் கிளிக் ஓகே. ஸோ நவ் த நியூ டாக்குமெண்ட் கால்ட் Untitled 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுது அதனுடைய நேம் என்ன இருக்குன்னா Untitled 1ன்னு சொல்லி இருக்கும், Untitled-1 இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணும் பொழுது நீங்கள் அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஸோ a document page is displayed with a dark border. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும் பொழுது அது வந்து ஒரு டார்க் பார்டர் வச்சு தான் ஓப்பன் ஆகும். The area outside of the dark border is referred to as paste board. ஸோ அந்த ஏரியா அவுட் சைட் ஆஃப் த டார்க் பார்டர், இந்த டார்க் பார்டருக்கு அவுட் சைடில் இருக்கிற
அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் போர்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுது அது ஒரு டார்க் பார்டரோட தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டார்க் பார்டருக்கு அவுட் சைடில் இருக்கிற இடம் அந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பேஸ்ட் போர்டுன்னு சொல்கிறோம். எனிதிங் இஸ் பிளேஸ்ட் that is placed completely in the pasteboard is not visible when you print the document. நீங்க வந்து பேஸ்ட்போர்டில் என்ன நீங்க வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தாலும், அதாவது பேஸ்ட்போர்டில் வந்து நீங்க என்ன செட் பண்ணியிருந்தாலும் நீங்க டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணும் பொழுது அது வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்காது, அதாவது அதை நீங்க பார்க்க முடியாது. You can use the pasteboard to temporarily hold the elements while designing your document. pasteboard எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து டெம்பரவரியா நம்ம சில எலமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக, அதாவது டாக்குமெண்ட் டிசைன் பண்ணும் பொழுது டெம்பரவரியா அதாவது சில எலமெண்ட்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அதில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா பேஸ்ட்போர்டு வந்து யூஸ் பண்றோம். So you can see the document setup. So the document setup, if you click the new document, ஸோ உங்களுக்கு எப்படி வரும்னா அந்த டாக்குமெண்ட் செட்டப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்னெல்லாம் நீங்கள் வந்து செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன செட்டிங் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் சைஸ் வந்து லெட்டர் சைஸாக இருக்கு. நான் A4 சைஸ்னால் உங்களுடைய பேப்பரில் பிரிண்ட் பண்ணுவீங்களே அந்த மாதிரி A4 சைஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி யூ கேன் செட் தட். டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும், ஓரியன்டேஷன் வந்து டாலாக அதாவது உயரமாக இருக்கணுமா இல்லை வைடனா சைடில் அகலமாக இருக்கணுமா, ஆப்ஷன் வந்து டபுள் சைடு 2 பக்கமும் பிரிண்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் த பேஜ் நம்பரிங் மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது எந்த பேஜ்லேருந்து நம்ம இது பண்ண போகிறோம் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து பிரிண்ட் பண்ணுறோமா, ஸோ இல்லைன்னா தேர்ட் பேஜ் ஃபோர்த் பேஜ்லேருந்து. ஸோ இன்சைட் எவ்வளோ இன்ச்சஸ் கொடுக்குறோம், அவுட் சைடு எவ்வளோ இன்ச்சஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து ஸ்பேசிங் மார்ஜின் வந்து இவ்வளோ விடும். அதாவது இன்சைடில் எவ்வளோ மார்ஜின் விடணும், அவுட் சைடில் எவ்வளோ மார்ஜின் தான் ஸ்பேஸ் விடணும், டாப்பில் மேலே எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், பாட்டமில் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும். மார்ஜின் மீன்ஸ் தட் இஸ் கிவிங் ஸ்பேஸ். டார்கெட் அவுட்புட் சொல்யூஷன் எப்படி இருக்கணும், கம்போஸ் டு பிரிண்டர் என்ன பிரிண்டரில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், பிரிண்டரில் பிரிண்ட் பண்ண போகிறோமா இல்லை XPS டாக்குமெண்ட் ரைட்டரில் பண்ண போகிறோமா இல்லை PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறோமா, அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதா வந்து கம்போஸ் டு பிரிண்டர். ஸோ வி ஆர் கிளிக்கிங் ஓகே மீன்ஸ் இப்போ கேன்சல்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேயா, ஓகேனா இந்த டாக்குமெண்ட் செட்டப் வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த நியூ டாக்குமெண்ட், அதாவது நியூ விண்டோ டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ டைட்டில் பார் இருக்குது. டைட்டில் பாருங்கிறது வந்து என்னென்னா உங்களுடைய அடோப் பேஜ் மேக்கர், அதாவது அந்த நீங்கள் என்ன சாஃப்ட்வேரோ அதுதான் வந்து அந்த டைட்டில் பாரில் ஷோ ஆகும். அப்புறம் மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும், எடிட் மெனு இருக்கும், லேஅவுட் மெனு இருக்கும், டைப்பு, ஸோ எக்ஸட்ரா, யூட்டிலைஸ், வியூ, யூ கேன் சி, விண்டோ, ஹெல்ப், அந்த மாதிரி மெனுஸ்லாம் இருக்குது. டூல் பார் அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து நீங்கள் இன்டென்ஷன் கொடுக்கறது, அதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணுற அந்த ஐகான்ஸ்லாம் இருக்கும். நியூ டாக்குமெண்ட், இது வந்து நியூ டாக்குமெண்ட் பண்ணுறதுக்குள்ளது, இது வந்து ஓப்பன் பண்ணுறது, சேவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து லெட்டர்ஸ்க்கு வந்து அதாவது அந்த ஃபார்மேட் செட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணிக்கலாம், இந்த இன்டென்ஷன் எவ்வளோன்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டூல் பாஸ். ஸோ நமக்கு வந்து வேரியஸ் டூல் பாஸ் இருக்குது, நம்ம வந்து பின்னாடி இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரூலருங்கிறது வந்து நத்திங் பட் தட் இஸ் a ஸ்கேல். ஸோ எந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி நீங்கள் வைடாக செட் பண்ணுங்களா இல்லை அது எந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம், வைடில் எவ்வளோ செட் பண்ணிக்கலாங்கிறது வந்து அதுக்கு தான் வந்து இந்த ரூலர் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டூல் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டெக்ஸ்ட் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் டூல், அப்புறம் வந்து மார்க்கர் டூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் டூல், இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து டூல் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேஸ்ட் போர்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம டெம்பரவரியாக சில எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து பேஸ்ட் போர்டு. ஆனால் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்பொழுது இதில் இருக்கிற இது வந்து உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா விசிபிளாக இருக்காது. ஸோ பேஜ் மேக்கர் பேஜ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த வெளியே சுற்றி இருக்கிற பார்டர் தான் வந்து பிளாக் பார்டர். ஓகேயா, ஸோ மார்ஜின்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணுற ஸ்பேஸ், மேலே எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், இன்னராக எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், கீழே பாட்டமில் எவ்வளோ ஸ்பேஸ் விடணுங்கிறது செட் பண்ணுறதா வந்து மார்ஜின்ஸ். ஓகே, த மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பேஜ் மேக்கர் விண்டோஸ் வந்து மெயின் காம்பனன்ட்ஸ்னால் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார், மெனு பார், ரூலர், டூல் பார், ஓகே, அப்புறம் ஸ்க்ரோல் பாஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ ஸ்க்ரோல் பாஸ் அப்படிங்கிற வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்க்ரோல் பாஸ் இருக்கும். ஒன்று வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், இன்னொன்று வந்து கீழே இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். நீங்கள் வந்து பேஜை மூவ் பண்ணி அதை அந்த ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணி யூ கேன் மூவ் த பேஜ். நெக்ஸ்ட் வந்து நம்ம டைட்டில் பார்னா என்னன்னு பார்க்க போகிறோம். we are going to see about what is title bar. So it is the topmost part of the window. It shows the name of the software and the name of the document at the left and
and the control buttons minimize, maximize and close at the right. So உங்களுக்கு வந்து டாப் மோஸ்ட் ஆஃப் த விண்டோவில் என்ன ஷோ ஆகுனா அது என்ன சாஃப்ட்வேர் நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நேம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும் பொழுது அன்டைட்டில் ஒன்னு இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணி அதுக்கு நேம் அதுக்கு அந்த ஃபைலுக்கு நேம் கொடுத்த உடனே அந்த ஃபைல் நேம் வந்து ஷோ ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் அன்டைட்டில் ஒன் பதிலாக நீங்கள் கொடுக்குற ஃபைல் நேம் வந்து அங்கே ஷோ ஆகும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 3 பட்டன் இருக்கும். ஒன்று வந்து மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன் அண்ட் க்ளோஸ் பட்டன். ஸோ we can see the name of the software Adobe PageMaker at the left. It is followed by the default name of the document that can be changed when we save the documents with the user supplied name. We know that on clicking the minimize button, the document window is minimized to a small icon and kept in the taskbar. அதாவது நீங்க minimize button click பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோ வந்து minimize ஆகி அது வந்து உங்களுக்கு small icon taskbarல இருக்கும். Maximize button is used for maximizing the current document window to fit the whole screen area. அதாவது maximize button கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப அந்த விண்டோ வந்து முழு விண்டோக்கு ஓபன் ஆகி அந்த விண்டோக்கு ஃபிட்டா இருக்கும் நீங்க பார்க்குற மாதிரி. க்ளோஸ் பட்டன் வந்து அந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் பட்டன் க்ளோசஸ் த சாஃப்ட்வேர் இட் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about menu bar. மெனுவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோ அண்ட் ஹெல்ப் மெனுஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மெனுவை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ளது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஃபைல் கிளிக் பண்ணும்போது அதற்கு கீழே சப் மெனுஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணால் அந்த சப் மெனுஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ when you click on a menu item, a pull down menu appears. There may be sub menus under the certain options in the pull down menus. Next we are going to see about toolbar. So if you place the mouse pointer on a button in the toolbar, a shortcut text will be appear with this description called tooltip. ஸோ நீங்கள் வந்து அதாவது ஒவ்வொரு டூல் பார்க்கு மேலேயும் நீங்கள் வந்து மவுஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகும். அதுக்கு பேர் தான் டூல் டிப். அதாவது டூல் டிப்புங்கிறது வந்து அந்த மெனுவை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கும். இப்போ இது வந்து பாயிண்டர் டூல். இது வந்து நீங்கள் இந்த மவுஸை வந்து இதுக்கு மேலே மேலே செட் பண்ணிங்கன்னா அது வந்து ஷோ ஆகும். அது வந்து ஒரு டெக்ஸ்ட் டூல். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் டூல். இது வந்து ஒரு கிராப்பிங் டூல். இது வந்து ஒரு லைன் டூல். இது வந்து கான்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல். இது வந்து ரெக்டாங்கிள் டூல். அதுக்கப்புறம் வந்து ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல். அப்புறம் எலிப்ஸ் டூல், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், பாலிகன் டூல், பாலிகன் ஃப்ரேம் டூல், ஹேண்ட் டூல் அண்ட் ஷூம் டூல். ஸோ இதில் வந்து என்னென்னா டூல் பாருங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ஒவ்வொரு டூலுக்கு மேலே வைக்கும் பொழுது அதுக்குடைய டிஸ்கிரிப்ஷன் அதாவது அது என்ன டூல்ங்கிறது மென்ஷன் பண்ணுறதா வந்து டூல் டிப். ஸோ டூல் பாக்ஸ் வந்து டு மூவ் த டூல் பாக்ஸ் ட்ராக் அண்ட் toolbox by its title bar. Select a tool from the default toolbox by clicking it. So if the toolbox is not available on the screen, you can perform these steps to show the toolbox. இப்போ நீங்க ஒரு நியூ விண்டோ ஓபன் பண்ணும் பொழுது டூல்பாக்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இல்லைன்னா எப்படி டூல்பாக்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். So click on the window tool click பண்ணிட்டு the window menu will be appear. So window menus வந்து வரும். அதுல வந்து show tools ன்னு click பண்ணீங்கன்னா டூல்பாக்ஸ் வந்து உங்களுடைய நியூ விண்டோல வந்து ஓபன் ஆயிரும். So the toolbox appears in front of your document window. If you want to hide the toolbox, you can perform these steps to hide the toolbox. இப்போ முதல்ல நம்ம வந்து toolbox show பண்றத பத்தி பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு toolbox வேண்டாம் அப்படின்னு we are deciding to hide the toolbox means நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா click on the windowல போய் click பண்ணணும். அப்போ விண்டோ மெனு வந்து அப்பியர் ஆகும். அதுல வந்து ஹைட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த டூல்பாக்ஸ் வந்து ஹைட் ஆயிரும். Thank you. Kindly subscribe our channel Recopath Cyrus Education.